நல்ல வேலை வந்துட்டாங்க. சஸ்பெண்ட் தான் இருக்கேன், டிஸ்மிஸ் பண்ணல. உன்னோட டைம் முடிஞ்சது. இப்போ நான் களத்துல இறங்கிருக்கேன். லைவ் ஆன் பண்ணுங்கடா. லைவ் எதுக்கு தம்பி? டைரக்டா என்கவுண்டர் பண்ணா பத்தாதா? அப்படி பண்ணோம்னா நாம தப்பு பண்ணலன்னு எப்படி நிரூபிக்கிறது? நம்மள குத்தம் சொன்னவங்க எல்லாரையும் நாம நல்லவங்கன்னு சொல்ல வைக்கணும்ல. லைவ் ஆன் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட லக்கி. வெல்கம் டு மை லைஃப். கடந்த 48 மணி நேரமா பண்ணாத தப்புக்கு தண்டனை வாங்கிட்டு இருக்கோம். போலீஸ் கிட்ட இருந்து, மக்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு சுத்திட்டு உண்மையான குற்றவாளியை வெளியே கொண்டு வந்திருக்கோம். இதோ பாருங்க, இது எல்லாத்தையும் பண்ணது இவனே தான். நம்மள மாதிரி அப்பாவிங்களோட விளையாடுறது இவனுக்கு பொழுதுபோக்கு. பிடிக்க முடியாது, நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு அதுப்புல சுத்திட்டு இருந்தான். Your game is over. இவ பொண்ணா? பொண்ணு இல்ல, பொம்பளை ராட்சசி. எதுக்கு செஞ்சது எல்லாத்தையும்? எதுக்கு செஞ்ச சொல்லு. சார், உங்களோட தள்ளி போக சொல்றாங்க சார். போனாதான் சொல்லுவாங்களா? உனக்கு தாமா அந்த ஆர்டரு? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஃபயர் பண்ணு. என்னடா இது? அவன் முன்னாடியே போட்டு வச்ச பிளான்ல நாம வந்து சிக்கிட்டோமா? நீ வேற சும்மாரியா? என் குரலை கேட்டாலே அங்க கன்னு கிளம்புது. ஃபயர் பண்ணா மொத்தமும் பிளாஸ்ட் தான். அம்மா, உன்னோட பத்மவியூகம் எனக்கு புரிஞ்சுதும்மா. ஆனா நான் அபிமன்யு கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ தான். ஏண்டா பாபி, நீயுமாடா? ஏண்டா டாக்டரு, நீ இன்னும் சாவலியா? பேசாம நிக்கிற? மேடம் டிசைன் பண்ண ரூட் மேப்ல நீங்க டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு மிஞ்சி இருக்கிறது சாவுதான். அவங்க கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. மீடியாவை பயன்படுத்தி மக்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது உங்களுக்கு தப்பப்படல? ஒரு பொண்ணோட கேரக்டர் மேல பழி போட்டா சொசைட்டி அவளை எவ்வளவு சீப்பா பாக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படி நான் என்ன பண்ணேன்? இவ்வளவு பிளான் பண்ணி எங்களை லாக் பண்ணிருக்கேன்னா இன்னைக்கு எங்க டெத் டேன்னு புரிஞ்சு போச்சுமா. உன்னோட பிளான்ல நாங்க மாட்டிக்கிட்டோம் நீ நினைக்கலாம். உன்னோட பிளேஸ்க்கு வந்து நாங்க மாட்டியிருக்கலாம். ஆனா இப்போ உலகம் மொத்தமும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்நேரத்துக்கு நாங்க எந்த தப்பும் பண்ணலன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், பெருமையோட சொல்றேன், நாங்க எந்த தப்பும் பண்ண மாட்டோம். ஷட் அப். எந்த தப்பும் செய்யாம உங்களை சாகடிக்க பைத்தியக்காரி நினைச்சுக்கிட்டீங்களா? சென்னையில் இருக்கிற எல்லாருக்கும் பத்மஸ்ரீ ராமச்சந்திரய்யாவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குடியரசு தினம் சார்பாக அரசாங்கம் விருதுகளை வழங்கியிருக்காங்க.
அதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபலமான சயின்டிஸ்ட் ராமச்சந்திரன் அவர்களும் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் பிரிவுல பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்காரு. அவருடைய வீட்டையே லேபா மாத்தி குறைந்த முதலீட்டுல அதிக வருமானம் வர மாதிரி கிட்டத்தட்ட 32 விதைகளை கண்டுபிடிச்சிருக்காரு. நான் விருதுக்காகலாம் இந்த விஷயத்த பண்ணல. பட்னி சாவு, விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு தான் நான் இதை பண்ணேன். இந்த கண்டுபிடிப்பால ஒரு தற்கொலையை நிறுத்தினா அதுவே என்னோட பெரிய சாதனை. இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போற குளோபல் அக்ரிகல்ச்சரல் சம்மிட்ல என்னோட புது கண்டுபிடிப்பை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்க போறேன். உட்காருங்க உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ. சால்வா கொடுமா? நோ இட்ஸ் ஓகே. பரவாயில்ல சார், ஏதோ எங்களோட சந்தோஷத்துக்காக. இந்த ஏரியால நீங்க இருக்கிறது எங்களுக்கு அதிர்ஷ்டம் சார். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க. எங்க பார்ட்டி ஆளுங்க உங்களை சொந்தக்காரங்க மாதிரி பாத்துப்பாங்க. போட்டோ எடுமா, போட்டோ எடு. நல்லா வரணுமா சார்? நீங்களும் அவரோட பேட்ச் தானே? அவருக்கு பேரும் புகழும் எல்லாமே கிடைச்சிருச்சு. பத்மஸ்ரீ வரைக்கும் வாங்கிட்டாரு. ஆனா நீங்க இங்கேயே இருக்கீங்களே. ஒரு போட்டோ எடு. இதோ வரேன் சார். அவனுக்கு பொண்ணுங்க பைத்தியம் இருக்குடா. சரி சார். இப்ப சொல்லு, அவன் பெரியாளா இல்ல நான் பெரியாளா? அவனோட சுயரூபம் அவனோட வீட்டுல பார்க்கணும். Congratulations for your award. எனக்கு அவார்டு கிடைக்கும் போதெல்லாம் என்னை விட நீதான் அதிகமா சந்தோஷப்படுற. நம்மளுக்கு விருப்பப்பட்டவங்க ஏதாவது சாதனை பண்ணா நம்ம சாதனையை விட அது அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். உனக்கு எப்பயுமே அப்படி தோணலையா? தோணுச்சு ஒரு வாட்டி. காலேஜ்ல என்னோட ஃபர்ஸ்ட் ரிசர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நீ எனக்கு கொடுத்தது. அட, இது இன்னும் உன்கிட்ட இருக்கா? அது மேல நீ பேர் எழுதி நீ எனக்கு அன்பா பிரசன்ட் பண்ண. விவசாயி நடுற ஒவ்வொரு விதையும் நல்லதா இருக்கணும்னு, அது மேல என்னோட பேர் இருக்கணும்னு என்னோட அப்பா எப்பவும் சொல்வாரு. அன்பையும் கடமையும் ஒன்னாக்குன பரிசு தான் இது. இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ் ஃபார் மீ. அது எப்பவும் என் கூடயே தான் இருக்கும். கோகோ-கோலா, பெப்சி, ஆன்டி அங்கிள் செக்ஸி. ஓல்டு பீப்புள்ல கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தாமா இருப்பாங்க. இவ்வளோ ஃபாஸ்டா போய் ஏமா அவரை டிஸ்டர்ப் பண்ற? அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கம்பெனி கூட. டேய், இவ பேக் நல்லா இருக்குல்லடா. நில்லு பாப்பா நில்லு. என்ன கூப்பிட்டே இருக்க, போயிட்டே இருக்க? ஹாய் பிரியா. அவர் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு இருக்கு. அவர் இங்க வரது எனக்கு பிடிக்கலன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? வெளியில இருக்கவங்க நம்மளை பத்தி எவ்வளவு சீப்பா நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? உன்னால என் மானமே போகுது. இப்படி கண்டவெல்லாம் வீட்டுக்குள்ள வரத பார்த்தா நீ ஒரு அம்மா மாதிரியோ இல்ல ஒரு வீடு மாதிரியோ எனக்கு தெரியல. எவனோ ஒருத்தனுக்காக என்ன அடிக்கிறியா? உனக்கு என்ன விட அவர் தானே முக்கியமா போயிட்டாரு. வயசானாலும் இந்த ஆளுக்கு வேலை குறையல. வாட் இஸ் திஸ் ஜானகி? அவ சின்ன பொண்ணு, நம்ம தான் அவளுக்கு புரிய வைக்கணும். இப்படி அவளை அடிப்பாங்களா? டோன்ட் எவர் டூ தட் அகைன். அதுக்கு தான் நான் வேற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் தட்? சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸ். ஓகே, I'll wait for that. ஜானகி, நாளைக்கு பார்ட்டிக்கு நம்ம பேட்ச்மேட்ஸ் எல்லாரையும் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். இஸ் தட் ஓகே ஃபார் யூ? அட, நானும் அதை தான் நினைச்சேன். பாத்தீங்களா, நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒரே மாதிரி யோசிக்கிறோம். சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். நாம 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வரலாம்.
ஜானகி 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 என்னாச்சுமா? அம்மா அம்மா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. கால் தி ஆம்புலன்ஸ். ஜானகி 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 ஒரு வாட்டி என்ன பாருமா, ஒரு வாட்டி என்கிட்ட பேசுமா. அம்மா எக்ஸ்கியூஸ் மீ. எந்திரி. எதுக்கு சார்? ஆக்ட் பண்ணது போதும், எந்திரி. பொண்ணே சொல்லிட்டா நீ தான் பண்ணன்னு. பிரியா யோ 402 சார். பாடியை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடு. ஓகே சார். ஏன் முரளி, ரெண்டு பேரையும் ஒரு போட்டோ எடு. சார் அங்க பாரியா. ஏன் அந்த பேப்பர் கரெக்டா சொல்லி முதல் பக்கத்துல போட சொல்லு. தலைப்பு செய்தியா வரணும். வண்டியில ஏத்துங்க இந்த ஆளை. சரிங்க சார். போயா. போதும் கிளம்பு. நடிச்சது போதும் போயா. விட்டா ஆஸ்கார் கேட்பான் போல. ஏறு.